ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 இந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் இந்த தைத்திருநாள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அனைத்து நலன்களையும் வளங்களையும் தரணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். குருமார்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. நம்மளோட ஏஞ்சல்ஸ் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரெடிக்ஷன் பார்க்குறவங்க உங்களுக்கு என்னென்ன விருப்பங்கள் இருக்கோ உங்க மனதுல நீங்க யூனிவர்ஸ் கிட்ட, ஏஞ்சல்ஸ் கிட்ட, இல்ல குருமார்கள் கிட்ட ப்ரேயர் வச்சிருக்கீங்களோ உங்களோட ப்ரேயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. கண்டிப்பா இந்த தைத்திருநாள் உங்க வாழ்க்கையிலும் பல நல்ல மாற்றங்களை கொடுக்கட்டும். ஓகேவா? இறைவனோட பிளஸ்ஸிங்ஸ் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். குருவே சரணம். ஓகே, குருமார்கள் அனைவருக்கும் நன்றி சொல்றேன். ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. என் அன்னை மலையனூர் அன்னைக்கு நன்றி, பராசக்திக்கு நன்றி, ஜெகன்மாதாவுக்கு நன்றி. இப்போ இன்னைக்கு இந்த தைத்திருநாள் இன்னைக்கு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் ஒரு 3 பைல் செலெக்ஷன் வச்சிருக்கேன். ஸ்க்ரீன்ல உங்களுக்கு 3 ஆப்ஜெக்ட் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்மளோட காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சன், மூன், ஸ்டார். ஓகேவா? அது நீங்க உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ, எந்த ஒரு அந்த பைல் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ரெசனேட் ஆகுதோ நீங்க சூஸ் பண்ணிட்டு பாருங்க. இந்த காஸ்மிக் எனர்ஜியோட நீங்க கனெக்ட் ஆயிடுங்க. உங்களுக்கான என்ன பதில் கொடுக்குறாங்க அண்ட் உங்களோட அந்த காஸ்மிக் எனர்ஜி உங்களுக்கு என்ன ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்காக வச்சிருக்காங்க இந்த தைத்திருநாள்ல, இந்த 2026க்கும் சேர்த்து நான் சொல்றேன். இது ஒரு ஷார்ட் ரீடிங்கா தரேன், சரியா? இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு மக்களே, ரொம்ப நாளா நீங்க திருமணத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, திருமணம் தள்ளி போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா திருமணம் கைகூடி வரும். சில பேர் இந்த தைத்திருநாள் இந்த தை மாதத்துல நிச்சயம் பண்றது, நல்ல வரன் அமையிறது. ஒரு சிலர் வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நல்ல வரன் அமையும். ஒரு சிலர் நிச்சயதார்த்தம் வரைக்கும் கூட போகும். ஒரு சிலருக்கு திருமணமும் கைகூடும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு நீங்க ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப நாள் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க, இல்லைன்னா அதை சேல் பண்ணணும். அந்த அந்த ப்ராப்பர்ட்டி அது ஒரு வீடாக கூட இருக்கலாம், ஒரு பிளாட் மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மனைக்குரிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் இந்த தைத்திருநாளில். நீங்கள் முயற்சி பண்ணுங்க. தடையாக இருந்தது இவ்வளோ நாளாக அப்படின்னா கூட இப்போ நீங்கள் இந்த ஸ்டார்ட் பண்ணும் போது யூனிவர்ஸோட அந்த ஒரு பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு மனை, வீடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய நாள். ஓகேவா? அதனால கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் உங்க வீட்டில் பண்ண போறீங்க, ஒரு ஃபேமிலி செலிப்ரேஷன்ஸ். ஓகேவா? கண்டிப்பா நடக்குது. ஒரு சிலருக்கு கிரக பிரவேசம் பண்றது, ஒரு சிலர் வீடு வேற வீட்டுக்கு நீங்க இப்ப இருக்கிற ஒரு வீடு உங்களுக்கு சரியான ஒரு இது இல்லைன்னா, அந்த இடத்துல வைப்ரேஷன்ஸ் ரொம்ப நெகட்டிவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு புது வீடு, ஒரு அது வாடகை வீடா இருந்தா கூட ஒரு சிலருக்கு ஓகேவா ஒரு நல்ல வீடு அமையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, சரியா? ஓகே, அடுத்தது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெசேஜ் எப்படின்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும். செகண்ட் மெசேஜ், செகண்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு. ஆக்சுவலி நீங்கள் இவ்வளோ நாள் ரொம்ப அதாவது உங்களோட கர்மாவோட பீரியட் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால இந்த காலகட்டம் ரொம்ப டஃப்பாக போயிருக்கும் உங்களுக்கு. என்னடா இது லைஃப் இப்படி போரிங்கா, இப்படியே நமக்கு நம்ம எதை தொட்டாலும் ஃபெயிலியர் ஆகுது, எல்லாமே நமக்கு எதுவுமே கை கூட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகட்டிவா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இது ஒரு கர்ம வினை. நீங்க அந்த பீரியட் அதனாலதான் அது அந்த மாதிரி இருந்திருக்கு. இந்த கர்ம வினை பீரியட் முடிஞ்சு உங்களுக்கான குட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போது, ஒரு அதிர்ஷ்டகரத்தை உங்களுக்கு தரப்போகுது இந்த தை திருநாள். சந்தோஷமா? சில பேருக்கு அபேண்டன்ஸ், ஃபைனான்சியல் அபேண்டன்ஸ் கிடைக்கலாம். சில பேருக்கு திடீர்னு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அமையிறது, அந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் உங்க லைஃப்ல கைகூடி வரப்போகுது. அதிர்ஷ்டமே இல்லை, என்ன செஞ்சா எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், எனக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா கவலையப்படாதீங்க. இந்த தை திருநாளுக்கு அப்புறமா உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம், ஒரு மேஜிக் நடக்க போகுது. ரிசீவ் பண்ண நீங்க ரெடியா? டிவைன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, வாங்கிக்க நீங்க ரெடியா? ஓகே, சரி. பைல் 2க்கு எப்படி இருந்தது? இந்த மாதிரி ஒரு தேடல்கள், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருந்திருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா இந்த சூழ்நிலை மாறும். நீங்க இப்ப நினைச்சிட்டு இருக்கீங்க இதுதான் நமக்கு இந்த சூழ்நிலை இப்படியே இருந்துருமோ
அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே மாறக்கூடிய ஒண்ணுதான். ஆனா அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு பல நல்ல அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். ஓகே, இப்போ பைல் 3க்கு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த தை திருநாளுக்கு அப்புறமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நீங்க ஒரு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய வேலைக்காக ட்ரை பண்ணி எந்த வேலையும் செட் ஆகல, அடிக்கடி ஃபெயிலியர் பார்ப்பீங்க. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஒரு நெகட்டிவா இருந்திருந்தா ஓகேவா, இப்ப என்ன பண்ணிட்டீங்கன்னா முயற்சியை கைவிட்டு இனிமே வந்து என்ன இருக்கு, இப்படியே போட்டோம், நான் வந்து எதுவுமே செய்யற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான மைண்ட் செட், ஒரு விரக்தியான ஒரு மனசு உங்களுக்கு இப்ப இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்துற போகுது மேடம் நீங்க சொல்றீங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்க முயற்சி பண்ணணும். நீங்க ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட வேலை தொடர் ஃபெயிலியர் பார்த்து எல்லாமே ஃபெயிலியர் தான் உங்களுக்கு. ஆனா இதுக்கப்புறம் வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஓகேவா, ஒரு சிலருக்கு நிறைய வரன் அதாவது இப்ப நீங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்காக வரன் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 வரன் வரும். எந்த வரன் பெஸ்டா இருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும் சிலருக்கு. ஒரு சிலருக்கு ஜாப், அந்த மாதிரி ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா, இப்போ ஒரு பர்டிகுலரா ஒரு கம்பெனிக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க, பட் அதை விட இன்னொரு கம்பெனில பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க, சேலரி எல்லாமே இருக்குது. எது லாங் டைம் சப்போர்ட் பண்ணும், எந்த இடத்துல உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா இருப்பீங்க, எது உங்களுக்கு ஜேர்னி சரியா இருக்கும், இப்ப 4 கம்பெனில எந்த கம்பெனி பெஸ்டான கம்பெனியா இருக்கும், இது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு ப்ரிடிக்ஷன் எடுங்க. உங்களுக்கு எந்த கம்பெனி அது உங்களோட அந்த எனர்ஜியோட எது நல்லா இருக்கோ அந்த கம்பெனில நீங்க போய் ஒர்க் பண்ணுங்க. அங்க உங்களுக்கு ப்ரமோஷனோ லாங் டைம் அந்த அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள், சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்காக இருக்கு. ஓகேவா, ரிலேஷன்ஷிப்ல நீங்க நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கலாம். இப்ப திருமணத்துக்காக நீங்க யாராவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சியை சில பேர் அதாவது நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், இனிமே வந்து திருமணத்துக்காக ட்ரை பண்ற மாதிரி இல்லைன்னு கூட சில பேர் வர்த்தியா இருக்கலாம். என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ட்டு. பட் ஆனா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல வரன் அமையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரிதான் சொன்னேன், 4-5 வரன் வரும். யாரை சூஸ் பண்றதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு சின்ன அட்வைஸ் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு அலர்ட்னஸ் கொடுக்குறேன். ஓகேவா, அட்வைஸ்லாம் புரியாது இல்லை செல்லங்களுக்கு, அப்படியா? ஆஸ் அ குருவா தான் சொல்றேன், அலர்ட்னஸ் தான் கொடுக்குறேன். கவனமா இருந்துக்கோங்க. உங்களோட ஆராவோட யாருக்கு மேட்சிங் இருக்கோ அவங்களோட நீங்க கனெக்ட் ஆனீங்கன்னா தான் லைஃப் லாங் உங்களுக்கு ஒரு நல்ல சோலா அவங்க இருப்பாங்க. நீங்க ஜாதகப்படி நீங்க வச்சு உங்க கிரகங்கள் அவங்க கிரகத்துக்கு, உங்க லக்னம் அவங்க லக்னத்துக்கு இப்படியெல்லாம் நீங்க வச்சு மேட்சிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நட்சத்திரம் இவங்களுக்கு மேட்ச் ஆகுதா, அவங்களுக்கு மேட்ச் ஆகுதா, நட்சத்திரங்கள் வந்து எப்படின்னா நீங்க கர்மவினை பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அந்த கர்மவினைக்கு ஏத்த கர்மவினை இங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, தேடி பிடிச்சி கர்மவினையோட சேர்த்து வைக்கிறது ஜாதகம். ஓகேவா, இது மிகப்பெரிய ரகசியம், பிரபஞ்ச ரகசியத்தை நான் ஒரு எளிமையா ஒரு ஷார்ட் வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அலர்ட் ஆயிக்கோங்க. இங்க நீங்க டிவைன் பாத் சேனல்ல இந்த மாதிரி ஒரு வரன் வந்திருக்கு, எனக்கு இந்த 4 வரன்ல எனக்கான பெஸ்ட் சாய்ஸ் யாரா இருப்பாங்க, என் கர்மா வினை எனக்கு வேணாம். ஒண்ணு உங்க கர்ம வினை குட் கர்மாவா இருந்தனா அந்த பர்சன் உங்களுக்கு செட் ஆயிடுவாங்க. இன்கேஸ் அந்த கர்ம வினை லாஸ்ட் இதுல வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கு, இந்த பிறவில அதெல்லாம் வந்து கரைக்கிறதுக்காக அவங்க கிட்ட வருவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு லாங் சப்போர்ட் இல்லாத ஒரு இதுவா இருந்தது அப்படின்னா உங்க தலைவிதியை நீங்க மாத்திக்க முடியும். இந்த டிவைன் பாத் சேனல் உங்க கண்ணில் படுதுனாலே உங்க கர்ம வினை சரியாகக்கூடிய நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்? அதை யாரெல்லாம் கரெக்டா உள்வாங்கி கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிட்டு நான் குரு கிட்ட வந்து சரண்டர் பண்ணி நீங்க வந்து ஹாப்பியா உங்களோட வாழ்க்கைய குருவோட அந்த வார்த்தையை ஃபாலோ பண்றீங்களோ உங்க கர்மவினை சரியாகும். அதாவது வாழ்க்கையை வந்து ஸ்மூத்தா நீங்க எந்த ஸ்ட்ரகிளும் நீங்க வந்து எதுக்காகவும் யார் பின்னாடியும் ஓட தேவையில்ல. உங்க பின்னாடி டிவைன் இருக்கு, உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு டிவைன் எனர்ஜி வருவாங்க. பஞ்சபூத சக்திகளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அவங்க வந்து ஒரு விஷயத்தை இந்த பிள்ளைக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு அவங்க ரிக்வஸ்ட் பண்ணும்போது கமெண்ட் பண்ணுவாங்க. ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அவங்க கமெண்டிங் அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஞானத்தை இறைவன் கொடுத்துருக்கிறார். அவங்களோட பிளஸ்ஸிங்ல நீங்க இருந்தீங்கன்னா இந்த கர்மவினை பாதிப்புல இருந்து இந்த திருமண வாழ்க்கை, இந்த பந்தம் இதெல்லாத்தையும் நீங்க சரி பண்ணிக்க முடியும்.
ஒரு சிலருக்கு கர்மாவின் பாதிப்புலேயே ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னா அதுக்கெல்லாம் தனியா இருக்கு. அதெல்லாம் நான் வீடியோ பதிவு நிறைய போட்டிருக்கேன். பழைய வீடியோ பதிவுலாம் போய் பாருங்க. இப்போ வந்து புதுசா திருமணத்துக்காக ட்ரை பண்றவங்க, லவ் லைஃப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபெயிலியர் பார்த்துட்டு நிறைய அந்த பிரச்சனைகள் இருக்கு. சில பேருக்கு வந்து ரீயூனியன் பத்தி கூட நினைக்கலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு நியூ ரிலேஷன்ஷிப், நியூ லைஃப் அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு திருமணத்துக்காக பார்த்தாலும் சரி, லவ் லைஃப்காக நீங்க பார்க்குறீங்கன்னாலும் சரி, அது ஒரு நியூ சோல், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க விரும்புற விஷயங்கள் உங்களுக்கு டிவைன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா நீங்க வாங்கிக்க ரெடியா இருக்கீங்களா? உங்க கர்ம வினையை சரி பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஜாதகப்படி தேடாதீங்க. நிறைய பேர் வந்து உங்க கர்மாவை தேடுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஜாதகத்துல அந்த 9 கிரகங்களும் வந்து எப்படி இருக்காங்களோ அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஆனா நீங்க குரு கிட்ட சரண்டர் ஆயிட்டீங்கன்னா உங்க கர்ம வினை சரியாக போகுதுன்னு அர்த்தம். உங்க கர்ம வினையில இருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு சின்ன விஷயம். எந்த சித்தர்களுக்கும் எந்த மகான்களுக்கும் 9 கிரகங்களோட பாதிப்பெல்லாம் வராது. அவங்க வந்து பிளஸ் எனர்ஜில இருப்பாங்க. என்ன சூட்சும ரகசியம்னா அவங்க பிளஸ் எனர்ஜில இருக்கிறதுனால அவங்க ஆறாவோட பவர் அபரிவிதமான ஆற்றலை கொடுக்கும். அவங்களோட அரவணைப்புல, அவங்களோட கைடன்ஸ்ல நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க பாவகர்மா செய்ய மாட்டீங்க. அதனால 9 கிரகங்களோட அந்த எனர்ஜி, பிளஸ்ஸான எனர்ஜி இருக்குல்ல, அதை நீங்க அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு வீக்கா இருக்கு அப்படின்னா, அவங்க கர்ம பலனை கொடுக்க வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சனி தசைன்னு சொல்றோம் இல்லையா? சனி பகவான் தர்மத்தின் தேவதை அவரு. நீ தர்மம் செய்யறியா, நீ நல்ல குட்கர்மா பண்ணியா, நான் வந்து நல்ல பலனை கொடுப்பேன். அவரோட காலகட்டம் வந்து அதுக்கான காலகட்டம். ஓகேவா? அதனாலதான் அவரை பார்த்து எல்லாரும் பயப்பட தேவையில்லை. அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா, அவரே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார், அவரே வந்து காப்பார். அதனாலதான் அவருக்கு ஈஸ்வரன் அந்த பேர்லயே பாருங்க, அவர் பேருக்கு அவ்வளவு பெரிய பவரை கொடுத்துருக்காங்க. அதர்மம் செய்யறவங்களுக்கு பயம் இருக்கணும். அதர்மம் செஞ்சுட்டு சந்தோஷமா வாழ்றாங்கன்னா, அப்போ தர்ம வழியில நடக்கிறவங்களுக்கும் அதர்ம வழியில நடக்கிறவங்களுக்கும் பாவகர்மா பண்றவங்களுக்கும் அது தாங்குமா பூமி? அவங்களுக்கான பலனை கொடுக்கக்கூடிய நேரத்துல வந்து கொடுக்கணும் இல்லையா? அவரோட டியூட்டியை செய்வார். ஆனா சித்தர்கள், ஞானிகளுக்கெல்லாம் அது வந்து கவர் ஆகாது. ஏன்னா அவங்க எல்லாம் அதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி கர்ம வினையெல்லாம் அவங்கள தாக்க முடியாது. ஏன்னா அவங்க உட்கர்மால இருக்காங்க. ஓகேவா? தனக்காக வாழாம பிறருக்காக, அவங்க வந்து உலக நன்மைக்காக தன்னை வந்து இது பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்களோட அந்த வார்த்தை வைப்ரேஷனே வேற லெவல். அவங்க ஒருத்தருக்காக இது சரியாகட்டும் சொல்லி அவங்க வந்து ஆசை பண்ணாங்கன்னா அது நடத்தி கொடுப்பாங்க. 9 கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை தான் சொல்ல வரேன். ஓகேவா? அதனால ஆஸ்ட்ரோ பின்னாடி ஓடாதீங்க. ஆஸ்ட்ரோ பின்னாடி ஓடினீங்கன்னா உங்க கர்ம வினையே நீங்களே கம் 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 வாங்க வாங்க அப்படின்னு சேர்த்துக்கிறீங்க. ஓகேவா? இதுக்கு மேல யாரும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல மாட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதை நான் வந்து கேதர் பண்ணி என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 to 18 இயர்ஸ் இதுல நான் வந்திருக்கேன். இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில இறைவன் கொடுத்த பெரிய ஒரு பிளஸ்ஸிங்ஸ் இது எனக்கு. இது என் மக்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க நல்லபடியா உங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு ஹாப்பியா இருங்க. உங்க கர்ம வினையை தேடி ஆஸ்ட்ரோ பின்னாடி போகாதீங்க. உங்களோட தலைவிதியை மாத்திக்கணுமா? ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரை பிடிங்க. ஓகே? டிவைன் பாத் சேனல் உங்களுக்கு கண்ணில் படுதுனாலே உங்க கர்ம வினை சரியாகும்னு சொன்னேன். ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரா உங்களுக்கு இருக்கேன். நம்ம கிட்ட நீங்க வந்து இந்த மாதிரி ஜாதகம் வந்திருக்கு, இதுல வந்து பெஸ்ட் எது, எனக்கு இவங்க வந்து லாங் சப்போர்ட் தருவாங்களா, இவங்களோட 6ஆம் மேட்சிங் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி கிளியரன்ஸ் எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க. இது ஒரு அலர்ட்னஸ். ஓகே? செல்லங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். என்னோட சேனல், நம்மளோட சேனலை பாக்குறவங்க என் பிள்ளைங்கள்லாம் கற்பூரம், அப்படிதான் நான் சொல்லுவேன். என்னோட மக்கள் எல்லாருமே கற்பூரமா இருக்கீங்க, வாழமட்டை கிடையாது. ஓகே? பிடிச்சிக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க லைஃபை, சந்தோஷமா இருங்க. ஓகே? நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நல்ல விஷயத்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க செல்லங்களே. அதுவே இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல பிளஸ் கர்மாவை கொடுக்கும். ஓகே? நம்ம வந்து இந்த ஜேர்னி, இந்த உலகத்துல வந்து இறைவன் யாரையும் கஷ்டம் கொடுக்கவே மாட்டார். இறைவன் அன்பு தான் அவர் எதிர்பார்க்கறது, தூய அன்பு. இந்த அன்பை வந்து நம்ம வெளிப்படுத்த தெரியல. நிறைய பேருக்கு இதை வந்து சொல்லித்தரதுக்கு கரெக்டான குருமார்கள் இல்லை. அன்புன்னா ஒரு அடிமையாயிடுறது, அன்புன்னா மன்னிச்சு மற்றவங்க கிட்ட வந்து தன்னை ஒரு அடிமையாக்கிக்கிறது, அது அன்பு கிடையாது. இதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இதை பத்தி இன்னொரு வாட்டி நம்ம ஒரு டாபிக்ல பேசலாம். இப்போதைக்கு இந்த தை திருநாள்ல ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது.
இந்த 3 பைல் மூலமா உங்களுக்கு டிவைன் பவர் அழகான விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ சில பேர் வந்து இந்த 3வது பைல்ல உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. அலர்ட்டா இருந்துக்கோங்க. தட்ஸ் இட். ஓகே, சரி. இந்த ப்ரிடிக்ஷன் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க செல்லங்களே. என்ஜாய் த டே. காட் பிளஸ் யூ. குரு சரணம்.